ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அதிகாலையில் நீ தேடுகிறவனை கண்டடைவார் என்ற வார்த்தைப்படியே இரவு முழுவதும் நீர் கொடுத்த நல்ல உறக்கத்திற்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பகலிலே நீர் பாராட்டின கிருபைக்காக, பராமரிப்புக்காக, பாதுகாவலுக்காக, போக்கினும் வரத்தினும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரில் அடைக்கிறவன் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவரை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன் என்று சொன்ன வாக்கு திட்டங்கள் எல்லாம் நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவர். நீ சர்வ வல்லவர். இயேசு என்று சொன்னாலே போதும், எனக்கு அவ்வளவு நன்மைகளையும் கிருபைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறேன். யெகோவா தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், ஊழியர்கள், இந்த உலகத்தின் அழிவுகளிலிருந்து எங்களை விலக்கி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். அந்த நாட்களிலும் எங்களை காக்கிறீர்களுக்காக நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தரனை காக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். இந்த பாடலை நாம் பாடுவோம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பெருமழை பொழிந்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம். பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இது இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம்.
கூழாங்கலாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் விழுந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கைகளை உயர்த்தி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு எல்லாம் அற்ப காரியம். எல்லாம் அவருக்கு அற்ப காரியம். ஆண்டவரே, இந்த வேளையில பலவிதமான போராட்டங்கள் மத்தியில மன சோர்வு, உடல் பலவீனம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, வறுமை, வேதனை, மன அழுத்தங்கள், வியாதி, வாழ்க்கையில ஒரு அடி உம்மை நோக்கி வைத்தா பல அடிகள் அவ்விசுவாசத்திலே சரித்து போகிற ஒரு சூழல். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எங்கள் நம்பிக்கை எல்லாம் இயேசுதான். எங்கள் நம்பிக்கை இயேசு. எங்கள் நம்பிக்கை இயேசு.
உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் கூடும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. இருக்கு, பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. யாருக்கும் துன்பங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டு, பிசாசினாலே பாதிக்கப்பட்டு, கண்ட கண்ட வியாதியினால பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரே தீர்வு இயேசு மாத்திரம்தான். அதை தான் நம்பி நாங்கள் தினந்தோறும் நோக்கி பார்த்து எங்களுடைய தேவையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஒரு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. எங்களுக்கு நீ பரிகாரியான கர்த்தராக இருக்கிறபடினால எங்களை குணமாக்குவீராக. அப்பொழுது நாங்கள் சுகமாவோம். எல்லா உடல் உறுப்புகளையும் மாற்றி அமைப்பீராக. அந்த அதிசயத்தை இப்போதே செய்து நாம மகிமைக்காக எங்களை சாட்சியை நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் கடந்த நாட்களாக சிக்னஸ் பற்றி பார்த்து வருகிறோம். சிக்னஸில் வருகிற சிம்டம்ஸ் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு சிக்னஸின் முடிவாகிய டெத்தை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம். அதில் லாசருவின் நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். லாசரு பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மரியாள் 1ஆம் வசனம். மரியாளும் அவருடைய சகோதரி ஆகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்து உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். என்னது? சிக்னஸ். வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை தொடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் நின்றுட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாஸ் பண்ணிட்டு, வியாதி எல்லாருக்கும் வரும், பலவீனம் எல்லாருக்கும் வரும், நோய் எல்லாருக்கும் வரும், கஷ்டம் எல்லாருக்கும் வரும், துன்பம் எல்லாருக்கும் வரும், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், வாதைகள் எல்லாருக்கும் வரும். ஏன் அதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா, இங்கே இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதனுக்கே ஒரு வியாதி. அதை அப்படி எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாம் கூட கிளைம் பண்ணுறோம் இயேசுவின் பிள்ளைகள். அப்போ சில பேர் இயேசுவின் அப்பான்னு சொல்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறோம், ஏசப்பான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மளே இயேசு சுவாமின்னு சொல்கிறோம், ரொம்ப மதிப்பாக ஆண்டவரே என்று சொல்கிறோம். ராஜா, இயேசு ராஜா என்று நாம் சொல்கிறோம், ஏசப்பா என்று நாம் நிறைய பேர் அதை சொல்கிறோம். இன்னும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். பைபிளில் சிநேகிதனே என்று உங்களை அழைக்கிறேன் என்று கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளே என்று உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் இயேசுவுக்கு மிகவும் அன்பாக இருந்த சீஷன் வியாதிப்பட்டிருந்தான். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே வியாதி என்பது சமத்துவமான ஒன்று, எல்லாருக்கும் வரும். ஆனால் ஒன்று நிச்சயம், உங்களுக்கு ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும்
நாம் ஆண்டவரை நேசித்து வாழ்கிற அந்த பரஸ்பர உறவுக்கும் ஆண்டவர் ஒரு விலைக்கரையை வைத்திருக்கிறார், ஒரு பலனை வைத்திருக்கிறார், ஒரு ரிவார்டை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? நாம அவருக்குள்ளே பிழைக்கிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவில் நமக்குள்ள ஒரு தைரியம். அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும், அந்த கரேஜை வளர்த்துக்கணும். அதுதான் இன்னைக்கு சொல்றாரு. சரி, ஃபர்ஸ்ட் குறிப்பு நான் சொல்றேன். நீங்க யோசிக்கலாம், சிலர் யோசிக்கலாம், ஏன் எங்கள் அப்பா நல்ல ஊழியம், அல்லது என் மனைவி கணவன் நல்ல ஊழியம், பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்தாங்க, ஆனால் ஏன் அவங்களுக்கு வியாதினா, நான் இன்னைக்கு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சுருக்கமாக இன்னைக்கு நம்ம இதை முடிக்க முடியாது. உண்மையாகவே இது ஒரு பெரிய போர்ஷன். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம முடிக்கலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் குறித்து சொல்லிட்டு அவர் நிறைவாக அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதிலே மகிமைப்படுவார் என்றார். இங்க நான் நிறுத்துறேன், நல்லா கவனிங்க. இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, இதிலே தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, ரொம்ப தாழ்மையோடு ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இந்த சாட்சியை கேட்பதனால எனக்கு ஒன்றும் பெரிய கிரீடம்லாம் ஒன்றும் வரப்போவதில்லை, கொடுக்கவும் வேண்டாம். நான் சாதாரண ஒரு மனுஷன். நான் ஊழியம் செய்த ஒரு ஆலயத்தில் நான் போன ஒரு வருஷத்துலேயே ஒரு சிக் பேஷண்ட்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்திருந்தாங்க மருத்துவமனைக்கு. அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் போயிருந்தோம், எல்லாரும் போயிருந்தோம். லிஃப்டில் ஏறணும். ஒரு சகோதரி, அவருடைய கணவர், அவருடைய பிள்ளை, இதுதான் ஒரு சிறிய குடும்பம். நாங்கள் இப்போது ஒரு சபையாக நிறைய பேர் அந்த அந்த ரூமில் இருக்கிறாங்க. கண்டிஷன் என்னென்னா, இந்த சகோதரிக்கு கேன்சர் வியாதி. அதனால் மரிக்கிற தருவாயில் அந்த அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரத்தம் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சலைன் மருந்து ஒரு பாட்டிலில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. சுய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு, நான் போகிறப்போ பேசினா அவங்களால திரும்ப பேச முடியல. ஆனால் எங்கள் சபை சார்ந்தவர்கள் எல்லாம் சூழ கூடியிருந்தாங்க. அப்போ நான் வெளியில் நின்றுருந்தோம். வெளியில் நின்றிருந்த பொழுது அங்கே ஒரு பேச்சு வந்தது. என்ன பேச்சு வந்ததுன்னா, இதை சொல்வதனால யாருடைய மனதும் புண்பட வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தம், அன்னைக்கு யதார்த்தமான ஒரு பேச்சு நடந்தது. என்ன பேச்சுன்னா, இவங்களை எங்கே அடக்கம் பண்ணுறது, எந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது, எங்கே காஃபின் பாக்ஸ் வாங்கிறது, எந்த செமிட்ரி, கத்தீட்ரல் செமிட்ரியா, சென்ட் மேரிஸ் செமிட்ரியா என்ற பேச்சு அங்கே இருந்தது. எனக்கு ஆவியிலே போராட்டம், எனக்கு கொஞ்சம் வருத்தமும் கூட. சிகிச்சையில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை, அங்கே சொல்லிக்கொண்ட வார்த்தை என்னன்னா, மருத்துவர்கள் இது கடைசி ஸ்டேஜ் என்று சொல்லிட்டாங்க, பல்ஸ் டவுன் ஆகுது என்று சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வலி தாங்குவதற்கான ஒரு மாத்திரை கொடுப்பாங்களே, நான் மாத்திரை அது மயக்கத்திலே இருக்கும்ல, அந்த கடைசியில் கொடுப்பாங்க ஒரு ஒரு மாத்திரை, ஒரு மருந்து கொடுப்பாங்க. சரி, அது எழுதுங்க, அது என்ன மருந்துன்னு உங்களுக்கே தெரியும்.
நீங்கள் அதை வாசித்தா உங்களுக்கு அந்த மருந்தும் கொடுத்துட்டாங்க. அந்த மருந்து ஏன் கொடுப்பாங்கன்னா, நான் நிறைய பார்த்துருக்குறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய தகப்பனார் மரணம் அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய மரணங்களை, பெரியவங்க மரணங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அந்த மருந்து சாப்பிடுகிற பொழுது அது போதை, அதாவது ஒரு மாதிரியான என்ன சொல்லுவோம், ம், மறந்து ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி, அது ஒரு மாதிரி தன்னுடைய நிலையே மறந்து அந்த மூளையெல்லாம் ஃபுல்லாக வேறு வேறு உலகத்திற்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு மாத்திரை அது. அந்த மாத்திரை ஞாபகம் வரலையே. அந்த மாத்திரையை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதுவும் சொல்கிறாங்க, சொல்லப்படுகிறது அந்த இடத்துல, நாங்கள் மாத்திரை கொடுத்தாச்சு, இனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேறு மருத்துவமனைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியாது. அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டோம். பெண் வீட்டிலேருந்தெல்லாம், அந்த சகோதரி வீட்டிலேருந்தெல்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி சபைக்கே எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேறு பேசி கொண்டு இருக்கிறாங்க. இல்லை எப்போ எடுக்கலாம், டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு எடுக்கலாம், இல்லை இன்னைக்கு சாயந்தரம் எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம் என்றெல்லாம் நிறைய வாதங்கள், பிரதிவாதங்கள் அல்லது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கம்யூனிகேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்கும்படி உள்ளே போனேன். நான் அப்போ தான் புதுசு அந்த ஆலயத்திற்கு. உள்ளே போயிட்டு ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா கண்ணு மூடிட்டு அவங்க ஃபுல் சுயநினைவோடு கூட ஒரு கழிச்சு படுத்து கொண்டிருக்காங்க. சுயநினைவு இல்லாமல் மன்னிக்கும். எல்லாரும் சூழ்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்தேன். இதில் ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா இந்த செய்தியை எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல கூட இந்த செய்தி கேட்பாங்க. இதெல்லாம் அப்படியே 100% உண்மை. என் தேவனுடைய நாம மகிமைக்காக நான் அதை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக இதை நான் சொல்லுகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என்ன வசனம் வருதுன்னா, இந்த வசனம் தான் வருது. என்னதான், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லை, எழுந்துரு. அதான் சொல்றேன். சகோதரி எழுந்துரு, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லை. எப்படி எனக்கு அதை சொல்ல வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பதான் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு வந்தேன். அவங்க சூழ்நிலை எல்லாம் கேட்டுட்டு வந்தேன். ஆனாலும் ஒரு தீர்க்கமாக நான் பேசுகிறேன். என்ன தீர்க்கமாக பேசுகிறேன்? எந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல என்று திரும்ப பேசுகிறேன். பேசிட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷையிலையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டோம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சகோதரி பிழைத்து கொண்டாங்க. என்ன மருந்து மாத்திரை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த சகோதரி ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சண்டேல சாட்சி சொன்னாங்க. அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட 8 years மேல, 18, 19, 20, 5 years கிட்ட ஆகுது. ஆல்மோஸ்ட் 5 years மேலே இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் சுகமாக இருக்கிறாங்க. இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பார்க்கிறப்பெல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நான், அவங்களும் ஸ்தோத்தரிப்பாங்க, நானும் ஸ்தோத்தரிப்பேன். இது நடந்த உண்மை. இது பிரியமானவர்களே, கேன்சர் ஸ்டேஜ் 4. என் ஆண்டவரால் கூடாத காரியம் உலகத்திலே ஒன்றுமில்லை.
இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சிக்னஸ் சமயத்தில் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. இதனாலே தேவகுமாரன் அதிலே மகிமைப்படுவார். மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு இதோட போதும். ஏன்னா இதுக்கு மேல நாம இந்த சாட்சியும் இந்த வசனங்களையும் நம்ம அதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே போதும் என்று நினைக்கிறேன். உங்க வீட்டில் அப்படி யாராவது இருக்கீங்களா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அது இது இந்த கேன்சர் மாத்திரமல்ல, சரீரத்தில் எந்த வியாதியா இருக்கட்டும், சருமத்தில் எந்த வியாதியா இருக்கட்டும், யூட்ரஸ்ல எந்த வியாதியா இருக்கட்டும், எலும்புகளிலே எந்த வியாதியா இருக்கட்டும், ஸ்பைன்ல இருக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று விலகி இருக்கட்டும், குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கட்டும், வறுமை இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும். இன்னைக்கு நான் காரில் வந்து கொண்டிருந்த பொழுது மனதில் ஒரு பெரிய பாரம் எனக்கு. அப்போது எனக்கு முன்னாடி ஒரு கார் போச்சு. அதில் மத்திய 19ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் தான் எனக்கு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த காரில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். நான் கேட்குறேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? அதனால தான் இன்னைக்கு நான் ஆக்சுவலி வேறு டெக்ஸ்ட்டு தான் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் அந்த வசனத்தை பார்த்த உடனே, இந்த வசனம் எனக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு பயன்படணும்னு ஆண்டவர் என் கண்களில் அதை காண்பித்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன். தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, ஆம்னிபெட்டன்ட், ஆம்னிப்ரசன்ஸ், லார்ட் அவர், ஆம்னிஷியன்ஸ், லார்ட் அவர். அந்த 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 வார்த்தை நான் ஆக்சுவலி பைபிள் திறந்து அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கல. எங்கே இருக்குன்னு மாத்திரம் நீங்கள் அதை எடுத்து எனக்கு சொல்லுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 19 தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். இங்கே இருக்கு 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான். இந்த வசனம் தான். தேவனால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 19:26, மேத்யூ 19:26. மனுஷரால், இப்போ லாசரு சிக்கா இருந்தப்போ டாக்டர்ஸை பார்த்துருப்பாங்க, கூடாமல் போயிட்டு. அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் சிநேகித்தவர் வியாதியாக இருக்கிறா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பைபிளில் இந்த 12 years பெரும்பாடல பெண் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, நான் மருத்துவர்களை குறை சொல்லவில்லை, மருத்துவர்கள் தான் இப்போது ஆண்டவருடைய கரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில வியாதிகள் சொல்லுவாங்கள்ல, கடைசியில் கர்த்தர் தான் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிடலாம், கடைசியில் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கையை விரிப்பாங்களே, அந்த மாதிரியான வியாதி எல்லாம் கடவுள் தான். அந்த வசனம் பாருங்க, மனுஷரால் இது கூடாதுதான், அந்த தேவனால் பிராக்கெட்டில் இயேசுவால் எல்லாம் கூடும். அதுதான் அந்த காரில் பார்த்தேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வசனங்கள் ஆறுதலாக இருக்க போகுது? வியாதி, வறுமை, குழந்தையின்மை, திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, பிரிந்த குடும்பங்கள், தகராறு, பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கண்ணீரோடு கூட எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட கண்களை கூட திறக்க முடியாமல், வேதனையோடு கூட புலம்பி, நான் என்ன செய்கிறேன்னு கூட தெரியாம அவ்வளவு விரக்தியில இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் கண்களிலே காண்பிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷரால்
உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, தேற்ற முடியாது, ஆற்ற முடியாது, உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்க முடியாது. உங்களுக்கு கடனை அடைக்க முடியாது. மனுஷரால் இது கூடாது. ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் கூடும். மறந்துடாதீங்க. அந்த சகோதரிக்கு செய்ததை என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டார். இந்த வார்த்தை அவ்வளவு தெளிவா வந்தது. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த வியாதி அது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. தேவனுடைய மகிமை. நம் போகிற இந்த பாதை அழிவுக்கான பாதை அல்ல. நம் போகிற இந்த விரக்தியான சூழ்நிலை அது நம்மை கொல்வதற்காக கொண்டு போவதல்ல. இந்த வனாந்தரம் நம்மை அழிப்பதற்கான வனாந்தரம் அல்ல. இந்த வறுமை நம்மை தற்கொலை பண்ணி கொள்வதற்கான வறுமை அல்ல. இந்த வியாதி நாம் மரிப்பதற்கான வியாதி அல்ல. இந்த இழப்பு நாம் அழிந்து போவதற்கான இழப்பு அல்ல. இந்த குழந்தையின்மை ஒருவரை நாம் அவமானப்பட்டு நிந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணலும் இல்லை, கனவுல கூட. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் தெரியுங்களா? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதுல மகிமைப்படுவார். இன்னும் சொல்றேன், ஆழமா சொல்றேன், நல்ல கவனிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லது நடக்க போகுது, நம்முடைய அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, கண்கள் திறக்கப்பட போகிறது, வியாதி குணமாக போகுது, கேன்சர் குணமாக போகுது, சிறுநீரகம் குணமாக போகுது, டயபெட்டிக் குணமாக போகிறது, பிளட் பிரஷர் குணமாக போகிறது, யூட்ரஸ் குணமாக போகிறது, வேலைக்கான வாசல்கள் திறக்கப்பட போகிறது, கல்யாணத்திற்கான வழிகள் காரியங்கள் வாய்க்கப்பட போகிறது. ஏன் இந்த லென்ட் முடிவதற்குள்ளாகவே சிலருடைய கல்யாணம் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. லென்ட்லயே கல்யாணம் வைங்க. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். ஏதாவது ஆர்கியூ பண்ணணும்னா என்கிட்ட வந்து பேசுங்க. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். கர்த்தர் நடத்துவார். தேவ மகிமை விளங்குவதற்காக. அதன் பிறகு பின்னும் 2 நாட்கள் அங்கே தங்கினார். அதன் பிறகு அவர் தனியே சீஷர்களோடு கூட நம்முடைய சீஷர்களோடு மறுபடியும் யூதியாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு ரபிகள் அவங்க சொல்கிறாங்க, கல்லெறிய சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்த பொழுது எத்தனை நாள் ஆச்சுன்னா, இப்போ இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்களை நோக்கி, உங்களை என்னை நோக்கி, உங்களை என்னை நோக்கி, உங்களை என்னை நோக்கி, ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன், என் சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாய் இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். செத்துட்டான்னு ஒரு செய்தி வருது, ஆனா நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன். ஆனா அடுத்த வசனம் சொல்கிறது, அதற்கு அவருடைய சீஷர், ஆண்டவரை நித்திரை அடைந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறது குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுங்கள். இப்பொழுதும் அவரிடத்தில் போவும் வாருங்கள் என்றார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். ஒரு பெரிய சேலஞ்ச் அங்க. யாருக்கு சேலஞ்ச் தெரியுமா? சீஷர்களுக்கு. நீங்க நல்ல வேளை அந்த ஊர்ல இல்லை, என் கூட இருக்கிறீங்க. அவன் அங்கே செத்துட்டான். நீங்க ஒன்று பார்க்க போறீங்க. இப்ப என்ன பார்க்க போறீங்க தெரியுமா? அவனை நான் எழுப்ப போறேன். இங்கே இருங்க, போலாம், எங்கேயும் அசையாதீங்க, இங்கே இருங்க, என் கூடயே வாங்க, நம்ம அங்கே போகலாம். அங்கே வேற, அங்கே சுச்சுவேஷன் வேற, இங்கே வேற சுச்சுவேஷன்.
உங்கள் சுச்சுவேஷன் என்னவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். இன்னைக்கு இதுதான் குட் நியூஸ். உங்களை தேடி வருகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? ஒரு பெரிய தெய்வம். அதனால்தான் அதிகாலை தேடுகிறவங்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. அதான் சொல்வேன், நீங்கள் காலையிலேயே ஆண்டவரை தேடுறேங்க. என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். உங்களை அதிகாலையிலே தேட வருகிறது காரணம் என்ன தெரியுமா? சிநேகிப்பதற்காக. அவர் நம்மை சிநேகிக்கிறதுனால, மாத்திரமே நம்மை எழுப்புவதற்காக. ஒரு குறைய வைக்க மாட்டார். ஜோமன்றா. அன்புள்ள ஆண்டவரே, நல்ல ஒரு வார்த்தையை இந்த வேளையில கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம்லாம் அப்படியே செத்து கொண்டு இருந்தது. நாங்கள் எவ்வளவு வார்த்தை தினந்தோறும் கேட்டாலும் விசுவாசம் செத்து கொண்டிருக்கிறது. ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி, எப்பொழுது ஆண்டவரே என்ற கேள்வி, என்றைக்கு ஆண்டவரே என்ற கேள்வி, எப்பொழுது மறையும், எப்பொழுது கிடைக்கும் என்ற கேள்வி. இதற்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டீங்க. தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய், கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாய் சீக்கிரத்தில் நான் வருவேன். நான் இன்னும் சொல்கிறேன், இன்னும் 4 daysக்குள்ள இங்கே அநேகருக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. நான் ஆவியில் நிரம்பி சொல்கிறேன். இன்றிலிருந்து எழுதி வைத்துக்கொள்ளுங்க. இன்னும் 4 daysக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, நல்ல செய்தியை, நல்ல வாழ்க்கையை, குழந்தை பேற்றை, சுகத்தை, ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபையின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, வேதனையோடு நிற்கிறம்பா, மன அழுத்தத்தோடு நிற்கிறேன் ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு நிற்கிறேன். இந்த உபாதைகள், உபத்திரவங்கள் என்னால் பொறுத்து கொள்ள முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நானும் நிற்கிறேன், பிள்ளைகளும் நிற்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டு. இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, இது எங்களுக்காக நீங்கள் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு வருகிற துன்பங்கள்லாம் மிகவும் லேசான துன்பங்கள். அவற்றை நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். இது மனுஷரால் கூடாதுதான், என் தேவனால் கூடும். அல்லது எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து விட்டபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய கருத்து சொல்ல போகிறேன். அது ரொம்ப வியப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் தொடர்ந்து இதை நீங்கள் கவனிங்க. அது மாத்திரமல்ல, பர்சனலாக எனக்காக நீங்கள் ஜெபிங்க. என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யூஸ்வலாக நான் அதை கேட்க மாட்டேன். ஊழியத்துக்காக ஜெபிங்கன்னு தான் சொல்லுவேன். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நீர் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்கன்னு கேட்குறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. அதனால் உங்களை தனிச்செபங்களிலே எங்களுக்காக தயவு செய்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.